வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட்டு சினிமாக்கான ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னடா அப்டேட்டாக போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொதல் நாளே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சோனி டே 1 குத்தகைக்கு எடுத்து தக்காளி அவன் சைட்லேருந்து நிறைய அப்டேட்டாக வந்து பார்த்தோன்னா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன இதெல்லாம் கேட்கவே இல்லை, இந்தா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். தக்காளி அப்டேட்ஸ் மழையாக கொட்டிட்டு இருக்கு. இந்த வாரம் முழுக்கவே அப்படி தான் இருக்க போகுது. ஸோ டே 1 சோனி என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்கானு மொத்தமாக பார்த்துருவோமா? ஆஃபீஸாக எல்லாருக்குமே நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்பைடர்மேன் அண்ட் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் ரெண்டு படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்பைடர்மேன் 4 கிடையாது, இனிமே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஜூலை 31, 2026 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவே இந்த ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது 2027 ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2 வருஷம் தொடர்ந்து நம்மளுக்கு பெரிய ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கேன். ஸ்பைடர்மேன் ஞாயிறுக்கான ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்படல. பாசிபிளி இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் அது வந்து அமேசான் தான் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ மேபி சப்போஸ் இந்த வருஷமே நம்ம ஸ்பைடர்மேன் ஞாயிறை பார்த்துட்டோம்னா 3 வருஷம் நம்மளுக்கு தரமான ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட்ஸ் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே பிரேக் டவுன் பண்ணி போட்டிருக்கோம். டைம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை தொடர்ந்து ஜுமான்ஜி 3க்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 11, 2026. ஜுமான்ஜி 3 ஜுமான்ஜி 4 ஆடாது, ஜுமான்ஜி 3னே வச்சுப்போம். நம்ம ராக் டுவேன் ஜான்சன், கெவின் ஹார்ட் அந்த ட்ரைலஜி. பட் இது கூடவே டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஜுமான்ஜி 1மே லிங்க் ஆகி தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ஜுமான்ஜி 4 தான் இருக்கணும். அஃபிஷியல் டைட்டில் கன்ஃபார்ம் செய்யப்படல, ரிலீஸ் டேட்டை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாசிபிளி ஜுமான்ஜியோட கடைசி படமாகவும் இதான் இருக்குன்னு சொல்லி என்னப்படுது. அவர் மேபி இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பார்ப்போம். ஸோ இதில் கதை வந்து ப்ரீவியஸாக இந்த ஜுமான்ஜி 2ஓட எண்டில் வீடியோ கேம் கேரக்டர்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு ரியல் லைஃபுக்கு வர மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ ரியல் லைஃப்லுக்கு வந்திருக்க அந்த வீடியோ கேம் கேரக்டர்ஸை திரும்ப வீடியோ கேமுக்கே அனுப்பணும். ஸோ ரியல் லைஃப் ஆக்டர்ஸும் வீடியோ கேம் அந்த ராக் டுவேன் ஜான்சன் இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. அது என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஜுமான்ஜி 1லேயே கையாண்டிருப்பாங்க. ஸோ ஜுமான்ஜி 3ல அந்த என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ டெக்னிக்கலாக கிறிஸ்மஸுக்கு வர வேண்டியது கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நீங்கள் 28 இயர்ஸ் லேட்டர் படத்தை பார்த்துருவீங்க. ஸோ அந்த படத்தை அப்படியே நிறுத்தாமல் இது ஒரு ட்ரெய்லராக மாற்ற போகிறாங்கன்னா. ஸோ அந்த வீக்கில் 28 இயர்ஸ் லேட்டர் சீக்வல் பார்ட் 2க்கு த போன் டெம்பிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஸ் லேட்டர் ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு வித்தியாசமான போன் டெம்பிள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போதைக்கு 28 இயர்ஸ் லேட்டர் த போன் டெம்பிள் சொல்லி அடுத்த படம் ஜனவரி 2026 அடுத்த வருஷத்தோட தொடக்கத்திலே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 28 இயர்ஸ் லேட்டருக்கு நான் ரொம்ப அவ்வளோ காத்துட்ருக்கேன். ஏன்னா 28 டேஸ் லேட்டர் அல்டிமேட்டாக இருக்கும். ஜாம்பி படங்களுக்கு அடித்தளம் போட்டதே அதான் யா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படமும் ஒரு வித்தியாசமான பெஞ்ச் பார்க்க செட் பண்ணணும் நம்புறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத வித்தியாசமான ஜாம்பிஸ்லாம் வர போதாங்க. என்ன மாதிரி ஜாம்பிஸ்ன்னு தெரியலையே. ஐ ஹோப் இட்ஸ் குட். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம கிலியன் மர்ஃபி ரிட்டர்ன் ஆகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் 28 இயர்ஸ் லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிலியன் மர்ஃபி இருக்காரு. பட் அவனை நீங்கள் சீக்கிரமாக எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் டீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க புரியல. மேபி படத்தோட அந்த என் கிரெடிட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிலியன் மர்ஃபி வர இருக்கலாம் மேபி. பட் கிலியன் மர்ஃபி அந்த படத்தில் வராரு, அதுவுமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் டாக்கிங் அபவுட் ஜாம்பிஸ், திரும்பவும் ரெசிடென்ட் ஈவிலை ரீபூட் பண்ணுறாங்க. எத்தனை ரீபூட்ரா கொய்யால. அண்ட் இதுதான் பாசிபிளி ஃபைனல் ரீபூட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த முறையும் இந்த ரெசிடென்ட் ஈவில் ஊற்றி மூடிச்சுன்னா அவள் தான். இதுக்கப்புறம் லைவ் ஆக்ஷன் ரெசிடென்ட் ஈவிலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இப்போதைக்கு சோனி இன்னொரு ரெசிடென்ட் ஈவில் மேலே கை வச்சிருக்காங்க. அண்ட் இந்த முறை அது கேம் அக்யூரேட்டாக இருக்குங்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கதையோட பிளாட் சினாப்சிஸும் கிடச்சிருக்கு. ஸோ பிளாட் படி ஆக்சுவலாக இது 1 night ஸ்டோரியாக இருக்க போதான். இந்த படத்தில் ப்ரோட்டகனிஸ்ட் யாருன்னு கன்ஃபார்ம் செய்யப்படல. ஹீரோ ஆர் ஹீரோயின் யாருன்னு தெரில. ஸோ அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொரியர் டெலிவரி பண்ண போகிறாங்க. போகிற வழியில் நடக்கிற சம்பவங்களும் அவங்க மீட் பண்ணுற ஜாம்பிஸை பேஸ் பண்ணி தான் கதையை நகர போகுது. 1 night ஸ்டோரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹாரராகவும் ப்ரெசென்ட் பண்ணுற ஐடியா இருக்கான். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் இந்த முறை ரெசிடென்ட் ஈவில் கண்டிப்பாக ஒரு கட்டாகவே ஆகணும். இல்லைனா வர வழி இல்லைங்க, தூக்கி குப்பையில் போட்ட வேண்டியது தான். எனக்கு என்னமோ லியானை பேஸ் பண்ணி கதை நகர்றதா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி ரெசிடென்ட் ஈவில் ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணுற ஐடியாஸ் உனக்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படியே நடுவில் கை விட்டாங்க. இப்போ திரும்ப அந்த ஐடியாவை கையில் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேமில் அந்த ஃப்ரான்ச்சைஸ் டெவலப் பண்ண மாதிரி மூவிலையுமே இந்த MCU ஸ்டைலில் ஒரு ரெசிடென்ட் ஈவில் ஃப்ரான்ச்சைஸ் டெவலப் ஆகலாம். நல்ல கதைங்க, நல்ல கான்செப்ட் இருக்குது. ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியல. பார்ப்போம் இந்த முறை என்ன பண்ண போகிறாங்கன்னு. லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துக்கான அந்த லைவ் ஆக்ஷனில் ஒர்க் பண்ணுறதா அந்த நியூஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மார்ச் 2027. லேட்டு தான், 2 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது. பட் இந்த லைவ் ஆக்ஷன் ஒர்க்கில் இப்போதைக்கு கொஞ்சம் ஹெவியாகவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான லைவ் ஆக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போதே கண்டிப்பாக சோனி டாம் ஹாலண்டை தான் லிங்காக கேஸ் பண்ண போகிறாங்க சொல்லி ரொம்ப சுற்றிட்டு இருந்துச்சு. அது உண்மையாக தெரியல. பிகாஸ் டாம் ஹாலண்ட் இப்போதைக்கு செம்ம பிஸியாக இருக்காரு. ஒரு பக்கம் ஸ்பைடர்மேன் 4, ஒரு பக்கம் டூம்ஸ்டே, இன்னொரு பக்கம் நோலோன்றது ஆடிசின்னு சொல்லி கரியரோட உச்சத்தில் இருக்காரு மனுஷன். அப்படியே அந்த லிங்கையும் ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன்ஸ் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. அது நடக்குமான்னு தெரியல. ஸோ ஃபேன்ஸ் இப்போதைக்கு நம்ம டாம் ஹாலண்டை தான் லிங்காக கேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெல்டாவா அந்த பிரின்சஸா வேற யாரு இருக்கவே இருக்காளே ஜெண்டாயா. 2 பேருக்கும் பேர் ஜெட்டில் வர ஆரம்பிக்குது. இதோட கோயின்சிடன்ஸ் தேவையாங்க. ஜெண்டாயாவை தூக்கி பிரின்சஸாக போடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நடக்கலாம், சொல்ல முடியாது. வில்லனா மேட்ச் மில்கல்சனை இறக்கலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கான். ஸ்டில் ரூமராக தான் சுற்றிட்டு இருக்கு. பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்னு. பட் இப்போதைக்கு லைவ் ஆக்ஷன் ஜெல்டா ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு.
ஃபர்ஸ்ட் லுக் எதுவுமே டீஸ் பண்ண மாதிரியே தெரியலங்க, காத்திருப்போம். டாம் ஹாலண்டை பற்றி பேசும்போது Uncharted 2க்கான அப்டேட் ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினச்சேன், எதுவுமே கொடுக்கலங்க. அதை பற்றி வாயே திறக்கல, அப்படியே அழகாக மேலோட்டமாக கடந்து போயிட்டாங்க. பட் ஆல்ரெடி மார்க் வால்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா Uncharted 2க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ டெக்னிக்கலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அட்லீஸ்ட் டைட்டில் ஆச்சு கையில் இருந்திருக்கணும், எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலையே. டாம் ஹாலண்ட் பிஸியாக இருக்காரு, இப்போதைக்கு நினச்சா கூட ஷூட்டிங் போக முடியாது. ஸோ 6 மந்த் கழிச்சு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்களோ என்னமோ. ஸோ Uncharted 2க்கான அப்டேட் எதுவுமே கிடைக்கல, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், மிஸ் ஆயிடுச்சு. கடைசியாக தான் வந்தார் விநாயக்குங்கிற மாதிரி இந்த பக்கம் பீட்டில்ஸ் மூவியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க போதில்லை. யாராவது பீட்டில் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? மொத்தம் 4 பேர் இருப்பாங்களா? 4 பேருக்குமே 4 செப்பரேட்டான படங்கள் எடுக்கப்பட போதாம். ஸோ அப்படி பார்த்தா இது ஒரு குவாட்ராலஜியாக இருக்க போதா நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. 4மே ஒரே படம் தான், பட் 4 அந்த கேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இந்த படம் இருக்குமா, புரியுதா? பீட்டில்ஸுங்கிறது ஒரு படம், அது ஒரு கதை, அந்த கதையை அந்த 4 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காமிக்க போகிறாங்க. ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போதான். ஸோ 4 பேருக்கு 4 வித்தியாசமான படங்கள் எடுத்து 4 கதையுமே ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மிட் 2025 ஆரம்பிச்சு 2027 இந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஊற்றிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 4 பாயிண்ட் ஆஃப் வியூனா அதிக செலவாகுங்க. ஒரே கதையாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, 4ல் ஒரு படத்தை பார்த்தவங்க இன்னொரு படத்தை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 4 படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க்கும் ஹெவியாக போகணும். ஒரு படத்தை 4 மாத்துறாங்க, 4 படங்களுக்கான காசு கிடைக்குமா? போங்கடா. சோனி ஆல்ரெடி லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு, ஏன் இந்த ரிஸ்க்கு? இந்த ரிஸ்க் பே ஆஃப் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு என்னமோ சந்தேகம் தான், நடந்தால் நல்லாயிருக்கும். பீட்டில் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே காமிப்படுங்க. அதை தொடர்ந்து Godzilla -1 படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டகஷி யாமசாக்கி இப்போதைக்கு சோனி கூட ஒன்றா சேர்ந்து புது ஐபிஎல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம், கிராண்ட் கியர். Godzilla -1 தொடர்ந்து அந்த யூனிவர்ஸில் இல்லாமல் ஒரு புது ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த டகஷி யாமசாக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வெஸ்டர்ன் ஆடியன்ஸுக்காகவே இந்த படத்தை எடுக்கிறானா. கிராண்ட் கியர் ஒரு புது டைட்டில் புது கான்செப்டில் தான் வரப்போகுது. என்ன மாதிரி இருக்க போதுன்னு சுத்தமாக ஐடியாவில், பட் நல்ல ஒரு படம் Godzilla -1. இப்போ அந்த டேரக்டர் Godzilla 0 தான் ஒர்க் பண்ணுவார் நினச்சா சோனிக்கு ஒரு படம் பண்ணிட்டு போலான்னு ஐடியாவில் இருக்கார் போலங்க. இவர் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வர, ஸோ கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான தாட் ப்ராசஸில் இந்த படம் வரும் நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன கான்செப்டில் இருக்க போதுன்னு. இதோட சோனி Day 1 அப்டேட்ஸ் எல்லாமே முடியுது. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்பைடர்மேன் அப்டேட்ஸ் எல்லாமே தரம். அதுவும் ஸ்பைடர்மேன் பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ்க்கான ஒரு குட்டி கிளிப்பே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்களாம். இந்நேரத்துக்கு ஆன்லைனில் லீக் ஆகி இருக்கணும், ஆனால் என் கண்ணுக்கு எங்கேயுமே தென்படல. உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா கீழே காமிப்படுங்க. அந்த குட்டி கிளிப்பில் இந்த பக்கம் நம்ம ஸ்பாட்டை ஒரு அராக்னைட் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஐ மீன் லிட்டரலாக ஒரு ஸ்பைடர் மாதிரி காமிச்சிருக்காங்களாம். ப்ரௌலர் வர்சஸ் மைல்ஸுங்கிற ஃபைட் ஆரம்பிச்சு அந்த ட்ரெய்லர் எண்டில் இந்த பக்கம் ப்ரௌலர் அண்ட் மைல்ஸ் ஒன்றா சேர்ந்து ஸ்பாட் கூட ஒன்றா சண்டை போடுற மாதிரி அந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்களாம். ஸோ மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சண்டை போடுவாங்க, அண்ட் படத்தோட எண்டில் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் ஸ்பாட் அடிக்கிறது தான் கதையே. சினிமாக்கான் கிளிப்லேயே அதை வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட இன்னும் அதிகமான சம்பவம் பாசிபிள் இந்த படத்துக்குள்ள ஒழிஞ்சிக்கிறது போல. ஆனால் முக்கியமான ட்விஸ்ட் இது, அதே ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ படம் என்ன மாதிரி இருக்க போது எது வந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 வருஷங்க என்ன செய்யறது. ஸோ சோனியை தொடர்ந்து நாளைக்கு வார்னர் பிரதர்ஸ் அண்ட் லயன்ஸ் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வார்னர் பிரதர்ஸ் சைட்லேருந்து கண்டிப்பாக சூப்பர் கேர்ள் சூப்பர்மேன் அப்டேட் வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஆப்வியஸ்லி லயன்ஸ் கேட் சைட்லேருந்து Godzilla அப்டேட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா தாறுமாறாக இருக்கும். சோனி புள்ளியா சொல்லி போட்டாங்க. அடுத்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன மாதிரி சம்பவம் அடிக்க போகிறாங்க, 6/4 சொல்லி பறக்குதா இல்லையான்னு சொல்லி பொறுத்தது பார்ப்போம். நீங்கள் இந்த அப்டேட்ஸ்க்காக காத்துட்ருக்கீங்க, எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் தாச்சம் மறக்க மேக்கில் காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா